ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி பார்க்க போகிறது ராகு பகவானின் 3 நட்சத்திரங்கள். திரு ஆதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரங்களில் லக்ன புள்ளிகள் நிற்பது. இந்த நட்சத்திரங்களில் லக்ன புள்ளிகள் நிற்பது மட்டுமல்ல, ராகு பகவான் நிற்பது. இதை நீ விவரித்து சொற்களில் கொண்டு வந்து உன்னால் சொல்லிவிட முடியுமா அப்படிங்கிறத விஷயத்தை எனக்குள்ளும் ஒரு கேள்வியாக வைச்சுட்டு தான் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருவியா, ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இதை விவரித்து சொல்லி முடிச்சிருவியா, இதை இதற்குள்ளே அந்த இது கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டால், ஒரு துளியை தொட்டு பார்க்கிற ஒரு முயற்சி, ஒரு கடலில் ஒரு துளியை எடுத்து நாக்கில் வைத்து ருசி பார்க்கிற ஒரு முயற்சி அப்படின்னு வேணால் இதை சொல்லலாம். அவ்வளோ பிரம்மாண்டமானவர், அளவிடற்கரிய ஆற்றலோடு இருப்பவர், அமானுஷ்யங்களின் ஆநாயகன், உலகம் தலையில் வைத்து கொண்டாடுகிற உச்சகட்ட போகத்தை எல்லாம் சாமானியமாக வீசி எறிந்து அள்ளிக்கொள் எடுத்துக்கொள் என்று அனாவசியமாக தூக்கி வீசுகிற ஆற்றல் நாயகன், அளவிடற்கரியவர், போற்றுதலுக்குரியவர், புகழின் உச்சியில் நிற்பவர், கேட்டதும் கொடுப்பவர். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு வார்த்தைகளை போட்டாலும், எவ்வளவு விஷயங்களை அடுக்கி பேசினாலும், அழகியலின் நாயகன், அமானுஷ்யங்களின் பிறப்பிடம், பிரம்மாண்டத்தின் பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடாது கூட நடுங்க வைக்கக்கூடிய தாதாக்களை உருவாக்குகிற, உலகை உலுக்குகிற செயல்களை செய்யுகிற, விவரிக்கவே முடியாத, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களால் உலகை கட்டுப்படுத்துகிற பேராற்றலின் பிறப்பிடமான ராகு பகவான் அவருடைய இந்த 3 நட்சத்திரங்களுக்குள் லக்ன புள்ளி என்பது பெரும் 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 ஆச்சரியங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு விஷயம். பிரம்மாண்டத்தின் நாயகன் இல்லையா? நீங்கள் ஒருத்தரை ஆன்மீகத்தில் ஒரு துளி கேது என்றால் ஒரு நுனி ராகு பகவானிடம் இருக்கிறது. அதுவே நாத்திகமாகவும் வரும், அதுவே ஆன்மீகமாகவும் வரும். அவர் எதை கொடுத்தாலும் அது அந்த உயரம் எவரும் கொடுக்க இயலாது. இந்த நவகிரகங்களே நினைத்தாலும் கொடுக்க இயலாத ஒரு உயரத்தை இறைவன் மட்டுமே தர முடிகிற அந்த நிலையை இறைவன் என்றே சிலரை சொல்ல வைக்கக்கூடிய, நம்ப வைக்கக்கூடிய நிலையை கூட இவரால் தர முடியும். அதே போல் மாந்திரீகம் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை ஏன் கேதுவுக்கு சொல்லனா, இவர் கட்டுப்பாட்டில் அதர்மத்தின் அளவிடற்கரிய அழிவுகளை எல்லாம் செய்யக்கூடிய, செயற்கையாக அழிவுகளை உண்டாக்கக்கூடிய, இயற்கையில் சீற்றங்களை உண்டாக்கக்கூடிய அப்படின்னு ராகு பகவானை அவருடைய திசைனாவே நடுங்க வைக்கிற, நடுங்கி போயிடுவாங்க. இது என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ அப்படிங்கிறத. பாம்பை கண்டா படையும் நடுங்குமாங்க. இந்த உலகம் நடுங்குகிறது என்றால் அவர் தான். இந்த செல்ஃபோன் கையில் வச்சுட்ருக்கீங்க இல்லையா, இது இன்டர்நெட் உலகம். இந்த உலகத்தின் அத்தனை எலக்ட்ரானிக்கல்ஸ் எல்லா ஐட்டங்களையும் மென்று தண்ணியை குடிச்சிட்டு சாமானியமாக இந்த உலகத்தின் தலைமாட்டிலிருந்து ஃபுல்லாக கால்மாடு வரைக்கும் எல்லா உலகத்தை இயக்கி கட்டி போட்டு ஒரு மூட்டைக்குள் செலுத்தினால் என்ன உண்டோ அதுதான் ராகு பகவான். அப்படிப்பட்ட ராகு பகவானின் புள்ளியில் இவ்வளவு புகழ் சொல்கிறக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க இதை ஒட்டி இவரோட ஒட்டி தான் இருப்பாங்க. இதில் திருவாதிரை அப்படிங்கிறது வேறு சமாச்சாரமாக இருக்குது ஒரு மாதிரி. அதே மாதிரி சுவாதி அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி சதயம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட இவர்களின் ஆசைகள் ராகு பகவான் நிற்பது 3, 6, 11ன்னு நார்மலாக சொன்னாலும் கூட அதே மாதிரி இன்னொரு இலக்கணத்துக்குள் அவரை கொண்டு வருகலாம். யோகாதிபதியாக லக்னத்திலே இருந்தாலும் சரி யோகாதிபதியாக உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அவங்க எல்லாம் இவங்க தான். இன்னமும் அவங்க மாஃபியா கேங் அப்படிங்கிற பெரும் பணம் பெரும் மிரளக்கூடிய இந்த அரசே கொஞ்சம் பயப்படக்கூடிய இந்த அரசுனால் நான் சொல்கிறேன் நம்ம ஒரு பஞ்சாயத்தோ அல்லது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதோ ஆந்திராவையோ கர்நாடகாவையோ இந்தியாவையோ அல்ல, உலக நாடுகள் நடுங்கக்கூடிய போதை மாஃபியாவிலிருந்து உருவாகிறவர்கள் எல்லாம் சின்ன சின்ன வெட்டுக்கூத்திலிருந்து அடிதடியில் இருக்கக்கூடிய ரவுடிகளிலிருந்து பெரும் பெரும் மாஃபியாக்களில் ஈடுபடுகிறவர்கள் வரை இந்த ராகு பகவானால் உருவாக்க முடியும். பிரேதங்கள் அப்படிங்கிற விஷயங்களை புதைப்பவர்களும் இவருடைய புள்ளியிலிருந்து உருவாகிறவர்கள். மார்ச்சுவரியில் வேலை பார்க்குறவங்களும் இங்கேருந்து உருவாகிறாங்க. இந்த மாதிரியான அனாதை பிணங்களை எடுத்து புதைப்பவர்கள் அப்படிங்கிறவங்க இது மாந்திக்கும் தான் இவர் கட்டுப்பாட்டில் தான் அவரே இருக்காருங்கிற கண்டிஷனில் தான் இந்த மாதிரியான ஒரு நிலையில் இதில் பிறப்பவர்கள் பெரும் பிரம்மாண்டங்கள். இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பெரிய நிறுவனங்கள்னு 5000 பேர் சார் ஒரு ஷிஃப்ட்டுக்கு வேலை செய்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிறுவனங்களை உருவாக்குகிறவர்கள் தரையில் கிடைக்கிற மனிதனை அடுத்த வேளை உணவுக்கு வழியற்றவராக இருப்பவர் சாம்ராஜ்யத்தின் உயரத்தில் ஒரு நாள் அவர் விரல் அசைத்தால் உலகம் அசையும் அப்படிங்கிற மாதிரி, அவர் உதடசைத்தால் உலகம் செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் கடவுளுக்கு இணையான ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைக்க முடியும் இவரால். இது எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவர் இன்பத்தை இவ்வளோ தான் இருக்குன்னு என்னதை அனுபவிக்கணும்னு நினைக்கிற நீயே இந்த எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறது பூராமே சின்னதாக இருக்காது. அவர் கொடுக்கறத தாங்க முடியாமல் திணறி போயிடுவாங்க அவங்க. மனிதன் இவர் கொடுக்க தொடங்கினால் திணறிப்பவர், ஆனால் திகட்டவே இல்லை என்று ருசித்து கொண்டே இருப்பது தானே மனிதனின் மன இயல்பு. அந்த இயல்பில் கடுமையாக நடந்து கொண்டால் இவர் அப்படித்தான் கூட்டு போவார். கொஞ்சம் இவர் கடுமையாக நடந்துக்கிட்டார் அப்படின்னால் அவர் நிதானத்தில் இல்லாமல் ஒரு போதைக்குள் சென்று விடுவார். குடிபோதையில் இருப்பவர்கள், நிதானத்தை இழந்தவர்கள், இவர்களை எல்லாம் உருவாக்குகிற இந்த விஷயத்தில் பிறக்கிற ஒவ்வொரு பாதத்துக்கும் தனுசிலிருந்து மீனம் வரைக்கும் இருக்குது. இதில் 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய, பெரிய அளவில் வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய, தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கும். 4ஆம் பாதம், அதாவது 1ஆம் பாதம் அப்படி இருக்குன்னா பெரும் தனவந்தர்கள் உருவாக்கி, ஏன்னா காலச்சக்கரத்துக்கு கருவூலமாக இருக்கக்கூடிய இடத்தில் அம்சத்தை பெற்று விடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படி மோட்சத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய காலத்தில் செலுத்துகிற அந்த மனநிலைக்கும் இவர் கொண்டு போவார். கேதுவுக்கு இவர் சப்போர்ட்டாக சில வேலைகள் செய்வார். அப்படிங்கிற விஷயத்தில் போகும்போது இறைவா வழிபாட்டின் ஆன்மீகத்தின் உயரங்களை தொடுகிற பெரும் பிரம்மாண்டங்களை தருகிற விஷயங்களை செய்பவரும் இவரே தான். இவர் பேச ஆரம்பித்தார் அப்படின்னிங்கன்னா ஒரு கேது பகவானை குறைச்சி சொல்ல, கேது பகவான் இவரை விடவும் வலுவுன்னு சொல்கிறாங்கனாலும் இவர் பேச ஆரம்பித்தார்னா கேது பகவானே சில நேரங்கள் காது கொடுப்பார். அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டால் கூட அப்படி ஒரு மாயைகள் கட்டி போட முடியுங்கிற நிலைமை 4ஆம் பாதம். இதில் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் மிகப்பெரிய அளவில் இந்த புள்ளிகள் நிற்கும்போது இவர்கள் என்றேனும் ஒரு நாள் ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை செய்து உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிற நிலையை ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஆனால் அதற்கு இந்த ராகு பகவான் 6ஆம் இடம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கணும், 3ஆம் இடத்தில் இருக்கணும், 11ஆம் இடத்தில் இருக்கணும், அதுபோக யோகாதிபதியாக இருக்கணும், அல்லது பாலவம் கரணத்தில் இருப்பவராக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நாகவம் கரணத்தில் இருந்தாலும் சில நேரங்கள் புகழ் வருவார். அவர் எப்படிப்பட்ட புகழ் வருப்பார்னா, பேப்பரில் குண்டு வெடித்தது, இந்த இடத்துல குண்டு வச்சிட்டாங்க,
இந்த உலக யுத்தத்தை நடத்தின ஒரு ஹிட்லர் மாதிரியான விஷயங்கள் பேர் அது பழி சொல்லாகவும் இருக்கலாம். புகழ் என்பது தெரிந்திருக்கும் அந்த மனிதனை அவர் அரிய செயல்கள் செய்து பெறுகிற புகழாக இருக்கும். இது பழியாகவும் இருக்கலாம்ங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுப்பார். புகழாகவும், ஆனால் அழிக்க முடியாது. இந்த புகழையும் அவங்களால அவர் யாரை சொல்கிறாரோ அவங்கள, யார் கூட நிற்கிறாங்களோ அவங்கள தாண்டி இந்த உலகத்தின் வரலாற்றை எழுத முடியாதுங்கிற நிலைமையில் ஒருத்தர் உயர்த்துறாரு அப்படின்னா அவ்வளவு தூரம் செய்ய முடியும். பில்கேட்ஸ் மாதிரியான பணக்காரர்களை உருவாக்க முடியும். அதே மாதிரி அவர் உருவாக்கின சாஃப்ட்வேர் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி இல்லாமல் இயங்காதுங்கிற நிலைமையில் அவருக்கு பெரிய அளவுக்கு கொடுக்க முடியுங்கிற மாதிரியான விஷயங்களும் அவரை அதான் அந்த உலகத்தை எழுதி முடிக்க முடியாதவர் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் கொடுக்குறவர், மாயை கொடுக்குறவர், திகட்ட கொடுக்குறவர். ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இவர்கிட்ட ஒரு சின்ன ட்ராபேக்காக பார்க்கப்படுது. ஆனால் சைடு எஃபெக்டை எல்லாம் தாண்டி ஞானத்தின் தீவிரத்தில் உணர்ந்து அடிபட்டு வருகிறவர்களுக்கு இவர் தருகிற விஷயங்கள் பயங்கர திகட்ட இருக்கும். வாழ்க்கையில் பாலைவனத்தில் பயணித்து வந்தவனுக்குத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்களை நீங்கள் பல இடங்கள் கேள்விப்பட்டு நொந்து வாழ்க்கையை வெறித்து தற்கொலையின் கடைசி விளிம்புகள் நிற்கிறவனை ஆகாயத்தில் பருந்துகளும் பயப்படுகிற அண்ணாந்து பார்க்கிற ஒரு உயரத்தை ஒரு மனிதன் அடைய முடியும் என்பதை இவரால் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட உயரங்களையும் கொடுப்பதற்கு இவருடைய பாதசாரங்கள் இதற்கு 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னா, அப்படி சொல்லிவிட்டு 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் 2-3 பாதங்களில் கர்மா தொழில்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அது மாதிரியான இதுகளில். அதே மாதிரி கும்பத்துக்கோள் வருவார் அம்சத்தில். அப்படி இருக்கும்போது அது வேறு மாதிரியான விஷயங்கள், ஈடுபாடுகள், இதுகளில் கப்பலில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நகர்வுகளில் இதில் எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு போதை மாஃபியாவிலிருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு இவர் நல்லவரா இவர் கெட்டவரா, நாயகன் படத்தில் கேட்குற மாதிரி நல்லவரா கெட்டவரா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கான பாதையில் கூட அவர் போயிருக்கலாம், செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அவரை ஊருக்குள் தெரிந்திருக்கும், அவர் சொன்னால் உலகம் செவிமடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் அடைஞ்சிருப்பார். அது இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா, இந்த உயரத்தை அடைஞ்சவங்க அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மக்கள் செல்வாக்கை ஒரு நாள் கொடுத்துட முடியும். இந்த 2-3 பாதத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கொடுத்துட முடியும். அதுவும் பர்டிகுலராக 2ஆம் பாதத்தில் தொழில் துறையில் கொடிகட்டி பறக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்களாம் இந்த துறையில் இருப்பாங்க. இரும்பு சம்மந்தமான துறைகளில் கூட கொடிகட்டி பறக்கலாம் அவங்க. அந்த மாதிரியான விஷயங்களை கூட வளர்ச்சி கொடுக்கலாம். அவருடைய திசா காலகட்டங்களில் பயங்கரமாக வளர்ச்சி அடைவாங்க. கண்டெய்னரில் காணாம கிடச்சிருச்சுன்னு சொல்லி போட்டு பேப்பரில் வந்துச்சுன்னா அது அவர் தாத்தா இருக்கும்பியா, அந்த ஆளத்தவர் எந்த ஆளுகிட்ட அந்த பணம் இருக்குதுன்னு சொன்னார்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி ராகு பகவானினுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறது லக்ன புள்ளி. அதே நேரத்தில் இவருடைய ராகு பகவான் இவருக்கு கொடுப்பதற்கு தயாராகி விட்டார் அப்படிங்கிற விஷயம் அவருடைய திசை ஒட்டியோ அல்லது புத்தியை ஒட்டியோ அவருடைய ஆசீர்வாதத்தை கடைக்கன் பார்வையோ பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயந்தான். அந்த கண்டெய்னரில் போன பணத்தை கண்டெய்னரை மீட்டுட்டார், போன பணத்தை மீட்டுட்டார், அப்படியே கண்டெய்னர் தொட்டவங்களை கதையை முடிச்சு விட்டாருங்கிற வேலைகளையும் இவர் செஞ்சிருவார். அந்த மாதிரியான விஷயங்களை 10ஆம் இடத்தில் செய்வார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஆட்சி, அதிகாரம், ஆளுமை, அளவிடற்கரிய ஆற்றல், தொட்டு பார்ப்பதற்கு துணிவற்றவர்கள் இவர்கள் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சி இனி வரக்கூடியவர்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லாத நிலைமை, அரசே அவரை கண்டு நடங்குகிற நிலைமை, அல்லது அரசிலேயே அவர் ஆளுமை செலுத்தி அரசையே கட்டுக்குள் கொண்டு வருகிற நிலைமை, அப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் கூட இந்த 4 பாதங்களில் அவர் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் இவருடைய விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா, தரைமட்டத்திலேயே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இருந்திருந்தால் இவர்களுக்கு புனித காரியங்கள், இவருக்கு பிடிச்சமான விஷயம் என்னென்னா புனித காரியங்கள் சரிவர செய்ய வேண்டும்.
இவருக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா பிரம்மாண்டத்தை இவரே அள்ளி வீசுகிறவர். இவர் மயக்கத்தை இவருக்கு கொடுக்கவே முடியாது. அது பெரியவர்களை மதித்து ஆசீர்வாதம் பெற்று பெரியவர்களுடைய ஆத்மசாந்தி செய்வது மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுகிற போது மனம் குளிர்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு இவருக்கு. இவர் பிதுதோஷம் இல்லாதவர்கள் மீது பிரியும் கொண்டிருப்பவராக இயங்குகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அளவிடற்கரிய அந்த நாயகனை கொண்டாடி தீர்ப்பதற்கு என் சிற்றறிவு போதுமானது அல்ல. அந்த வார்த்தைகளால் என்னால் நிறைவு செய்ய முடியாது என்று இந்த விஷயத்தில் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்வதைப் போல் ஒரு தோற்றத்தை தான் என்னால் ஏற்படுத்த முடிகிறது. நான் நிறைவை நோக்கி நகருவதற்கு இவரை விவரிச்சுட்டு எப்படி நான் இப்படி ஃபினிஷிங் கொண்டு வந்துடுவேன் என்னைய அப்படிங்கிற கேள்விகளோடு அவர் நிற்கும்போது அவருடைய ராகு பகவானின் மாபெரும் அந்த பிரம்மாண்டத்தின் முன் விழுந்து வணங்கி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த எளியவனை பொறுத்தருள வேண்டும், விவரிக்க இல்லாமல் உங்கள் மீது தோல்வி கண்டு நான் உங்களிடம் சரணாகதி அடைகிறேன் என்று ராகு பகவானின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கண்ணீர் ஈரோடு ஆனந்தமாகவே மகிழ்ச்சியாகவே இதை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தேகங்கள் இருக்குமான கேள்விகளை கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு என் ராகு பகவான் வாக்கில் நின்று பேசட்டும். அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு நான் விடையளிக்க முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.